அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் முருகனுக்கு பிடித்தமானது என்னென்ன மற்றும் முருகனுடைய படங்கள் எந்த படங்கள் வீட்டில் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம், எந்த திசையில் வைப்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகனுக்கு நிறைய திருவுருவ படங்கள் நிறைய இருக்கின்றது. ஆறுபடை முருகன் படம் குழந்தை ரூபத்தில் இருக்கின்றது, வள்ளி தெய்வானையோட இருக்கின்றது, ராஜ அலங்காரத்துடன் இருக்கின்ற படங்கள் இருக்கின்றது. நிறைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வகையில் நமக்கு இருக்கின்றது. இதில் நம்ம எந்த படங்கள் வாங்கி வைத்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல முருகனுடைய படங்கள்லாம் எந்த திசையில் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னா, வடக்கு திசை பார்த்து வைக்கலாம், கிழக்கு திசை பார்த்து நம்ம வைக்கலாம். இந்த இரண்டு திசை சுவாமி படங்களை வைக்க வேண்டியதற்கு முக்கியமான திசைகள். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பழனியில் இருக்கிற ராஜ அலங்காரத்துடன் இருக்கிற படத்தை வடக்கு திசை பார்த்து நம்ம வைப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா வடக்கு திசை பணத்திற்கு அதிபதியான திசை தான் வடக்கு திசை. பழனி கோவில் பார்த்தீங்கன்னா, பழனி முருகன் நமக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர். தொழில் வைத்திருப்பவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பழனி முருகனை தான் அதிகமாக வழிபாடு செய்வாங்க. பழனியில் இருக்கிற முருகர் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு அதிபதியான முருகர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பழனி முருகன் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்க, ராஜ அலங்காரத்துடன் படம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வடக்கு திசை பார்த்து வைக்கலாம் அல்லது கிழக்கு திசை பார்த்து வைக்கலாம். எந்தெந்த படங்கள் வைக்க வேண்டும் அப்படின்னா, முதலாவதாக முருகன் படம் என்றாலே வள்ளி தெய்வானையோட தான் நம்ம வைக்க வேண்டும். நம்ம குடும்பங்களில், அதாவது வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும்போது வள்ளி தெய்வானை படம் வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த வீட்டில் இருக்கிற கணவர் மனைவி மிகவும் அந்யோன்யமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. அதற்காக தான் வள்ளி தெய்வானையோட நம்ம முருகரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ குழந்தை பாக்கியத்திற்காக குழந்தைக்காக இயங்கி கொண்டு இருப்பவர்கள் முருகனுடைய குழந்தை உருவப்படம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ 2 முருகன் படம் வைத்துக்கொள்ளலாமா? தாராளமாக வைத்துக்கொள்ளலாம், ஒன்று தவறு கிடையாது. நிறைய முருகன் படத்தை தான் வைக்கக்கூடாது, 1 அல்லது 2 வைக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வள்ளி தேவனோட படம் ஒன்று வச்சுருக்கிறீங்க, எனக்கு ராஜ அலங்காரத்துடன் ஒரு முருகர் படம் வைக்கணும் போல் ஆசையாக இருக்குது, அப்படி இருக்கிற தாராளமாக வைக்கலாம். அதுக்காக இருக்கிற எல்லா ஆறுபடை முருகனையும் நம்ம எல்லா படத்தையும் நம்ம வைப்பது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது, 1 அல்லது 2 தான். அதற்கு மேலே நம்ம முருகன் படம் நிறைய நம்ம வீட்டில் வைக்கவே கூடாது. அதே ஒரு எதிர்மறை எண்ணங்களை கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்மளுடைய பூஜை அறையிலே அளவான படங்கள் இருப்பதான் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியும் கொடுக்கும். அதிகமான படங்கள் நம்ம சேர்ப்பதனால நம்மளால் பராமரிக்க முடியாது. அதனாலே நமக்கு ஒரு கில்ட்டி வந்துடும். நம்மளால் சுவாமி படத்துக்கு சரியாக சுத்தப்படுத்த முடியல, அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதனால குறைஞ்சது ஒரு 5 படங்கள் மட்டும் பூஜையில் வைப்பது ரொம்ப நல்லது, அல்லது ஒரு 7 இல்லைன்னா 9, அதற்கு மேலாம் நீங்கள் படங்கள் ரொம்ப வைக்காதீங்க. ஒரு 5 படம் அப்படிங்கிறது விநாயகர் படம், சரஸ்வதி தேவி, அப்புறம் மகாலட்சுமி தாயார், பெருமாள், முருகர் இருப்பாங்களே, அந்த 5 படத்தை நீங்கள் வைத்தா போதும். அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுடைய இஷ்ட தெய்வம் படத்தை ஏதாவது ஒன்று வைத்துக்கொள்ளலாம். இல்லை அதற்கு மாரி ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக ஒரு ஆசையாக இருக்கின்றது, இப்போ முருகர் படத்தை எடுத்துக்கோங்க, ரொம்ப குழந்தை ரூபத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, தவறு கிடையாது. அதுக்காக நீங்கள் ரொம்ப எல்லா படத்தையும் முருகனுடைய படத்தை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ வள்ளி தெய்வான படம், குழந்தை ரூபத்தில் இருக்கிற படம், ராஜலங்கரத்துடன் இருக்கிற படம், ஆறுபடை முருகன் படம், நிறைய ஒவ்வொரு படமாக நான் வாங்கி வைப்பேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவசியமே இல்லை. எல்லாமே முருகர் ஒன்று தான், ஒன்று நமக்கு மாறுபடும். நமக்கு எந்த வேண்டுதல் நமக்கு இருக்குது, எந்த செயல் நமக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதற்கேற்றப்போல் நம்ம படங்கள் வாங்கி வைத்தா போதும். இப்போ உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, சண்டை சச்சரவாக இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் வள்ளி தெய்வானோட இருக்கிற முருகன் படத்தை தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனை தீரும். குழந்தை பாக்கியத்தில் இருப்பவர்கள் குழந்தை படம் வாங்கி வச்சுக்கோங்க. தொழில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் சின்னதாகனாலும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பழனியில் இருக்கிற ராஜ அலங்காரத்துடன் இருக்கிற படத்தை வாங்கி வச்சு பூஜை பண்ணால் போதும். இவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையானது. அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு திருச்செந்தூர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கிற ஆறுபடை முருகன் படத்தை வாங்கி வச்சுக்கோங்க. யாருக்கு என்ன பிடிக்குமோ அதில் இருக்கிற முருகன் படத்தை வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா முருகன் படத்தை வாங்கி வைக்கணும் அவசியம் இல்லை. கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அதே போல் நிறைய பேர் முருகனுடைய படமும் நிறைய வச்சுருப்பாங்க, சிலையும் நிறையா வச்சுருப்பாங்க, வேலும் வாங்கி வச்சுருப்பாங்க. இத்தனை இது நீங்கள் வாங்கி வச்சுட்டு இத்தனை இது உங்களால் பராமரிக்க முடியுமா? அதனால் நம்ம அளவோடு வைப்பது ரொம்ப நல்லது. இப்போ சிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சிலை வாங்கி வைக்காதீங்க. நிறைய பேர் முருகர் சிலை கொஞ்சம் சின்னதாக, அதுக்கப்புறம் பெருசாக, அதுக்கப்புறம் அதோட பெருசாக அப்படிலாம் வாங்கி வைக்கிறாங்க. ஒரு சில பேர் வள்ளி தெய்வானை கூட இருக்கிற சிலையா, அப்புறம் தனியாக இருக்கிற முருகன் சிலையா, இப்படிலாம் வாங்கி வைக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வேல் நிறையா வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நமக்கு தேவையில்லை, நம்மளால் பராமரிக்க முடியாது. உங்களுக்கு ஒருவேளை சிலை வழிபாடு வேல் வழிபாடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சிலை சின்னதாக வாங்கிக்கோங்க.
நமக்கு வந்து ஒரு அடிக்குள்ளே தான் நமக்கு இருக்கணும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்கள் தலைவன் அவங்களுடைய கட்டை விரல் அளவு தான் நமக்கு வந்து வீட்டில் சிலை இருப்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற தலைவன் இப்போ வந்து அப்பா அல்லது கணவன் இவங்க 2 பேர் தான் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற தலைவன்கள். இவங்க 2 பேர்த்தில் யாராவதோட கட்டை விரல் அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுல தான் நம்ம வீட்டில் வந்து சிலை இருக்க வேண்டும். ஒரு அடிக்குள்ளே தான் நமக்கு இருக்க வேண்டும். ரொம்ப பெருசாக நம்ம வாங்கி வைக்கக்கூடாது. ஏன்னா பராமரிக்க உங்களால் முடியாது. எல்லா நாளும் நெய்வேத்தியம் வைக்க முடியாது. நமக்குன்னு நிறையா டேட் வந்து வரும். பீரியட்ஸ் டேட் வரும். அப்புறம் எங்கேயாவது ஊருக்கு போயிடுவோம், அர்ஜென்ட்டாக போயிடுவோம், ஏதாவது நம்ம இடத்துக்கு எங்கேயாவது போயிடுவோம். எவ்வளோ சிக்கல் நமக்கு இருக்கும். அதனால் வந்து நம்ம பெரிய பெரிய சிலை வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து சரியாக வந்து பூஜை பண்ண முடியாது. அதே நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கப்படும். அதனால் நம்ம வந்து சின்ன சிலை, உங்களுக்கு முருகன் சிலை ரொம்ப பிடிக்கும், முருகன் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னா சின்ன சிலையாக சின்ன வேலாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய அட்வைஸ் பொறுத்த வரைக்கும், வீட்டில் சுவாமி படங்கள் மட்டும் இருந்தால் போதும். சிலைகள்லாம் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. நம்ம சிலை வழிபாடு செய்யணும் அப்படின்னா நமக்கு அதற்காக தான் கோவில் இருக்குது. கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து மாதம் ஒரு முறை அபிஷேகம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வருவதே ரொம்ப நல்லது. நம்ம நினைக்கிறோங்க சிலை வழிபாடு அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம உடம்புல தெம்பு இருக்குது நம்ம பண்ணிவிடுவோம். கொஞ்ச நாள் கழித்து நம்ம உடம்புல கொஞ்சம் வயசாக நம்மளால் உடல் ஆரோக்கியம் வந்து அந்தளவுக்கு நமக்கு ஃபிட்டாக இருக்காது. அப்பப்போ நமக்கு மாறுபடும். நம்மளால் ரெகுலராக வந்து பூஜை பண்ண முடியாது. அப்போ நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப கில்ட்டியாயிரும். நம்மளால் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் வைக்க முடியலையே, அபிஷேகம் செய்ய முடியலையே அப்படின்ட்டு. அதனால் இனிமேல் இந்த சிலை வாங்குகிற பிளான்லாம் இருக்கிறவங்க ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து வாங்குங்க. ஏன்னா நம்ம வந்து சிலை வழிபாடு வந்து சரியாக யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கிறவங்க மட்டும்தான் சரியாக செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களால் வந்து திருப்தியாக பண்ண முடியாது. அதே உங்களுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டுரும். இது வந்து உண்மை. நிறைய பேர் வந்து சிலை வைத்திருப்பவர்கிட்ட போய் கேளுங்க, அவங்க நிறைய மன உளைச்சல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால வந்து சரியாக பராமரிக்க முடியாது. நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற வரை தான் வேலை வேகமாக ஓடும். அதுக்கப்புறம் நம்மளால் வேலையெல்லாம் சரியாக பார்க்கவே முடியாது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜையில் நிறையா படங்களோ நிறைய சிலைகளோ வாங்கி குமிச்சு வச்சுருப்போம். நம்மளால் பார்க்க முடியாது. மனசில் வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சுவாமிக்கு பண்ண முடியலன்னு மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாவீங்க. சண்டை போடுவீங்க, மற்றவர்களிடம் சண்டை போடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டென்ஷனே வந்து அங்கே சுத்தப்படுத்த முடியல, அதுதான் டென்ஷனாக இருக்கும். அது வந்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை வந்து பாதிக்கும், கணவரை பாதிக்கும், எல்லாரையும் பிடிச்சி எல்லாத்துட்டே சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை நமக்கு இருக்கும். அதனால் அளவோடு நம்ம வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. படங்கள் கம்மியாக வைத்துக்கோங்க. சிலை வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது அப்படின்னா சின்ன சிலையாக நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள். மாதம் ஒரு முறை அல்லது 2 முறை நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய விருப்பம்தான். அடுத்து முருகனுக்கு வந்து உகந்த பூக்கள் என்ன அப்படின்னா செவ்வரளி பூக்கள் நம்ம சொல்லுவோம். செண்பகப்பூ இருக்கின்றது, கடம்பப்பூ இருக்கின்றது. இதெல்லாம் முருகனுக்கு உகந்த பூ. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரேர், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைத்தது அப்படின்னா கடம்பப்பூ செண்பகப்பூலாம் முருகனுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க. நிறைய பூக்கள் இருக்கின்றது. சாமந்தி பூ, செந்தாமரை முருகனுக்கு உகந்த பூ. அதுக்கடுத்து பன்னீர் ரோஜா மற்றும் நிறைய பூக்கள் இருக்கின்றது. பிச்சி பூலாம் நம்ம சுவாமிக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் மனமாக உள்ள பூக்கள். முக்கியமாக கடம்பம்பூ, செண்பகப்பூ, செவ்வரளி முருகனுக்கு மிகவும் முக்கியமானது. தாமரை பூ வந்து முருகனுக்கு கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். அடுத்து முருகனுக்கு பிடித்தமானது என்ன அப்படின்னா முருகனுக்கு வந்து அன்பு தான் பிடிக்கும். நம்ம அன்பாக இருந்தோம் அப்படின்னா முருகன் வந்து நம்மளை ஏறெடுத்து பார்ப்பாரு. அவருடைய பார்வையை நம்ம மீது படும். அவர் நம்ம கேட்டது எல்லாமே அவர் கொடுப்பாரு. நம்ம கூட இருப்பது போலே இருக்கும். நம்ம அன்பாக நம்மளால் வழிபாடே செய்ய முடியாட்ட கூட பரவாயில்ல, மனதார முருகனை நினைத்தாலே போதும். அவர் நம்ம கிட்ட தான் இருப்பார். எப்போதுமே நம்ம கூடயே தான் இருந்து கொண்டு தான் இருப்பார். அவருடைய அருளும் அன்பு நமக்கு எப்போதுமே கிடைக்கும். அவருக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா தேன், தினை மாவு, பாலில் தேன் கலக்கிறது, இதெல்லாம் அவருக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கின்றது. நம்மளால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக வைத்துக்கொள்ளலாம். அவருக்கு ரொம்ப பிடித்தமானதே அவர் மேலே இருக்கிற பக்தி நமக்கு உண்மையாக இருக்கணும். அவர் மேலே நம்ம உண்மையான பக்தி இருந்தால் போதும். அவர் வந்து வழிபாடு செய்துட்டு நமக்கு வேண்டுதல் வைத்திருப்போம், அது நடக்கலை அப்படிங்கிறதுக்காக முருகன் மேலே கோச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முருகர் வந்து நமக்கு எப்போதும் நடக்கணும்னு இருக்கோ அப்போது அவர் நடத்தி வைப்பார். எப்போதும் நமக்கு நடந்தால் அது நமக்கு ஆனந்தமாக இருக்குமோ அது அப்போதும் நமக்கு நடக்க வைப்பார். நிறைய பேருக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருவோம், அது நடந்துருச்சு அப்படின்னா அதாலே நமக்கு சிக்கல் வரும். அதனால் முருகருக்கு வந்து தெரியும் எந்த நேரம் எது நடந்தால் இவள் மிகவும் ஆனந்தமாக இருப்பாள் அப்படிங்கிறது முருகனுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர் நமக்கு நடக்க வைப்பார். அதனால் எல்லாமே முருகனுடைய செயலால் தான் நடக்கும்.
நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நடக்கும். நம்ம எதற்காக பூஜை பண்ணுறோமோ அது அப்படியே நமக்கு நடக்கும். சொந்த வீடோ இல்லை தொழில் வைத்திருப்பவர்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் நமக்கு நடக்க தான் செய்யும். ஆனால் அதற்கு கொஞ்சம் காலதாமதமாக ஆகும். முருகன் நமக்கு வந்து எல்லாமே நம்ம பண்ணுறத பார்த்து கொண்டு தான் இருப்பார். அவருடைய தீவிர பக்தர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு அசைவும் அவர் கவனித்து கொண்டு தான் இருப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.